Every pain teaches a lesson. Every lesson changes a person. வழிகளில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் ஒருவனை மாற்றும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடி பஞ்சி, இன்னைக்கு கறவைக்கு டயத்துக்கு போனானா என்ன அந்த பையன்? ஐயோ, அதை ஏயா கேட்குற? வர வர அதிகமாக அந்த பையன் கணா கண்டுக்கிட்டு வேலையே ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாயா. அழைச்சிக்கிட்டு போய் உனக்கு முதல்ல மந்திரிச்சு கயிறு போடணும்யா. இவ ஒருத்தி. எடிய பஞ்சி, டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல கயிறு போடணும்னு சொன்னா யாராவது கேட்டா சிரிப்பாங்கடி. இங்க பாரு பஞ்சவர்ணா, என்ன மாமா? வயசான காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா? கூலி கொடுத்தா ஆளு வந்து வேலை செய்ய போது உக்காந்துக்கிட்டு நீ வேலை வாங்குறத விட்டுட்டு நீ எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? டேய் தனிவழி, எங்களுக்கு தெரியும்டா. உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போ. டே தம்புடோ, நான் பஞ்சவர்ணத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ குறுக்க வராத. இல்லை மாமா, வேலை கனமாக இருந்தால் கூலியால் தான் விட்டு செய்யறது. நீ எங்க வேலை இருக்கு? முன்னாடியெல்லாம் மனுஷாலும் முன்ன மாதிரி எங்க மாமா வேலை செய்யுது? களை பறிக்கணும்னா ஒரு பட்டம் கூட பறிக்க மாட்டேங்குதுவ. ஏதோ உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம சும்மா அப்படி கொஞ்சமா பறிப்போமேன்னுட்டு வந்தேன். இங்க பாரு பஞ்சவர்ணா, அந்த பயலுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கிற வரைக்கும் உன் உடம்ப நீ தான் பார்த்துக்கணும். உன்னை விட்டா அவனுக்கு வேற யாரும் நாதி கிடையாது. நீ தான் அப்புறம் கவனமா நடந்துக்கணும் பஞ்சவர்ணா. டேய் தனிவழி, எங்களுக்கு தெரியும்டா, போடா. ஒரு பெரிய மனுஷனா இருந்து நான் சொல்றேன், அப்புறம் உங்க விருப்பம். இது பெரிய மனுஷனா? டேய், பெரிய மனுஷனா முதல்ல போய் வேட்டி கட்டுடா, சட்டை எடுத்து போடுறா. பிறந்த மேனியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு நீ ஒரு பெரிய மனுஷனாடா? ஏய் தம்புடோ, பெரிய மனுஷனா அப்படிதான். என் வழி தனி வழி, அப்படிதான் இருப்பேன். உன் வழி தனி வழி தான்டா. அம்மாவும் அப்பாவும் துறப்பாண்டின்னு வச்ச பெயரை தனி வழின்னு மாத்திக்கிட்டு ஊரெல்லாம் சட்டையும் ட்ரௌசரும் போடாம சுத்தி வர்றல. பேசுவடா, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஆளை பாரு, உரிச்ச கோழி மாதிரி. படா. டேய் தம்புடோ, பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு. இல்லை இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணியிருப்பேன். போடா டேய், போடா. வெட்டியா இருக்கிறவனுங்க தாண்டா வெட்டி பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க. போடா வெட்டி பையில. ஐயோ, நல்லா வெயில் அடிச்சுது, திடீர்னு மழை தூருது. புரட்டாசி மாசம் வந்தாலே இதுதான். யோ வா, அப்படி ஓரமா போய் நிப்போம். ஏண்டி பஞ்சி, மழை நிறைய வர்றதுக்குள்ள வாடி வீட்டுக்கு போயிடுவோம். யோ சத்த நேரம் இரியா, நம்ம மாட்டுக்கு ஒருபடி பில்லு எடுத்துக்கிட்டு போவோம். அதுவும் சரிதாண்டி. சரி, நான் அப்படி உக்காந்துருக்கேன். மழை விட்ட பிறகு நீ போய் பில்லருடி. பின்ன நீ எதுக்கு வர? உக்காந்து இருக்கிறதுக்கு தானே வர. ஒரு நாளாவது நாளில் இந்த வயல்ல இறங்கி நீ வேலை பார்த்துருக்கிறியா? ஐயோ, மாமியா ஒன்று அப்படியே வளர்த்து பிடிச்சி. ஐயோ, நல்ல பெருமழையா தூருதே. யோ, மழை கொஞ்சம் குறைஞ்சவுடனே தண்ணி பள்ளங்கண்ட பக்கமா பார்த்து வரப்ப உடச்சு விடுங்க. தண்ணி எல்லாம் வடியட்டும்யா, இல்லாட்டி நாத்து வீணா போயிடும்யா. ஏய், எனக்கு தெரியும்டி, நான் பாத்துக்கிறேன்டி. என்னமோ நான் சொல்றதை எவன் கேட்குறீங்க? எல்லாம் சூத்து வந்து தான் சாவ போறீங்க பாரு. இங்க பாரு, மழை குறைஞ்சி போச்சு. நான் போய் மாட்டுக்கு ஒரு பிடிச்ச பில்லு எடுத்துக்கிட்டு வரேன். நீ போய் வரப்ப உடச்சி விடுற. ஏ கிழவா, உக்காந்து இருக்காத, எழுந்திரி போ. ஆமா போடி கிளவி. இவளுக்கு பெரிய 16 வயசாவது என்ன கிளவேங்கிறா. போடி. என்ன தனிவழி தாத்தா, இம்பிட்டு யோசிக்கிறியே? எது எலெக்ஷன்ல நிக்க போறியா? நான் எலெக்ஷனில் நின்னா எனக்கு நானே ஓட்டு போட்டுக்க மாட்டேன். இங்கே பாரு நெட்டவள்ளி, இந்த முத்து பாண்டி பையன் நடவடிக்கையே சரியில்லை. ஏதாச்சும் பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கானோ? இந்த பஞ்சவரணத்துக்கு தெரிஞ்சாதான் கொஞ்சம் கோவப்படும். பஞ்சவரணத்துக்கு தெரியாமல் ஏதாச்சும் நம்ம ஒத்தாசை பண்ணி சேர்த்து வச்சிருவோம். பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குமா? பெரிய ப்ராப்ளமே அதானே தனிவழி. உன் பேராண்டி ஒரு பொண்ணுகிட்ட பழகிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அது அந்த பொண்ணுக்கே தெரியாதே. இந்த பாரு, இவனுக்கு மனசுல என்ன இருக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னா தானே தெரியும். சொல்லாமலே பழகிக்கிட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போகுதோ யாருக்கு தெரியும்? என்ன பெருசு, 4 பொண்டுக கிடச்சா போதுமே, நல்லா உட்காந்துட்டு கதை பேசுவிய. என்ன குடும்பம்மாயா, உன் குடும்பத்தில் வந்து நான் பிறந்துக்கிட்டு நான் நல்ல பிள்ளைன்னு சொன்னா கூட எவனும் நம்ப மாட்டேங்கிறான். டேய்
மனுஷனா வெறும் நல்லவனாவே இருக்கக்கூடாதா, கொஞ்சம் கெட்டவனாவே இருக்கணும்டா. பெருசு கெட்டவனா கூட இருக்கலாம், உங்களை மாதிரி கேடு கெட்டவனா தான் இருக்கக்கூடாது. என்ன பெருசு? என்னடா பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லை, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிற? டேய், அந்த கிளவி வெத்தலை பாக்கு கேட்குது இல்லை, வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? பாவண்டா பஞ்சவர்ணம், வீட்டு வேலையும் பார்க்குது, காட்டு வேலையும் பார்க்குது. அந்த மாட்டுக்கு ஒரு பிடி பில்லு கூட அவன் தாத்தையும் அறுக்க மாட்டேங்கிறான்டா. ஐயோ, அவ்வளோ அக்கறையா இருந்தா நீ போய் மாட்டுக்கு பில்லு எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்லே பேராண்டி, இந்த பேரு காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணுவியா? இங்க பேரு அந்த புரோக்கிரம கொடுத்த ஜாதகம் அதெல்லாம் நல்லா சேருதான், உன் தாத்தா தான் சொன்னான். வாங்க எல்லாம் குடும்பத்தோட கிளம்பி போய் பார்த்துட்டு வருவோம். பாலுக்காரரே, அந்த ஜாதகம் ஜோரா பொருந்தது. உங்க தாத்தா தான் சொன்னாரு. தாத்துக்குட்டி வந்தோடனே கேட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் பொண்ணை பார்ப்போம். பொண்ணு நல்லா இருந்து சம்மதிச்சாங்கன்னா ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி விடுவோம். என்ன பாலுக்காரரே? அதுக்கு என்னக்கா, பார்க்குறேன், தாத்தா வரட்டும், பேசிக்கிட்டு சொல்கிறேன். இந்த பாலுக்காரனுக்கு இருக்கிற கொழுப்பை பார்த்தியா? சரச மனசில் நினச்சிக்கிட்டு பொண்ணு பார்க்க போகலான்னு துணிச்சலாக சொல்கிறான். பார்க்குறேன் ஏம்பட்டு நாளைக்கு மூடி வைக்கிறேன்னு பார்க்குறேன். என்னைக்கா இருந்தாலும் போக வெளியில் வந்து தானே ஆகணும். ஆஹா, டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் சரசை பார்த்துட்டு வந்துடுவோம். கனிவெளி தாத்தா, உன் பேரை நைஸா அந்த பக்கமாக போகிறானே, எங்கே போகிறான்னு தெரியுமா? அடையாமா, வேலை முடிஞ்சு போச்சு, பிறண்டை பார்க்கறதுக்கு எது போவான்? ஸ்நேகிதன் கிடையாது, ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே. இங்க பாரு, எப்பேற்பட்ட விஷயத்த சொல்றேன், தூங்குறாரு பாரு. தனி வலின்னு இந்த ஆளு வலியே தனி வலி தான் போல இருக்கு. சரஸ், உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு என்னோட அன்பளிப்பு இந்தா. சோ, என்ன முத்து பொக்கே எல்லாம் கொடுக்குற? நான் என்ன ஃபாரினா போறேன்? நான் ஊருக்கு போறதுக்கு தான் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, இப்போ கொண்டு வந்து எதுக்காக பொக்கே கொடுக்குறேன்? இல்லை சரஸ், உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, டெய்லி வெறுங்கையோடே வர்றேன், அதான் இன்னைக்கு வித்தியாசமாக ஏதாச்சும் வாங்கிட்டு போவோமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தா சரஸ், வாங்கிக்கோ சரஸ். தேங்க்யூ முத்து. முத்து, உன்னோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ சம்திங் இருக்கே. அப்படியா சொல்கிற சரஸ்? எங்கள் பாட்டி கூட அப்படி தான் சொல்கிறாங்க சரஸ். சரஸ், ஹாஸ்டல் போய் தங்கினா டைமுக்கு சாப்பிட்ணும், டைமுக்கு தூங்கணும், இது ரெண்டையும் டைமுக்கு செஞ்சிடணும். மீதி டைம் நீ எவ்வளோ நேரம் வேணால் படிக்கலாம், படிப்பு மட்டும்தான் முக்கியம் நினச்சி சாப்பிடாம தூங்காமல் இருக்கவே கூடாது சரஸ். முத்து, பாசத்தில் அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே நடந்துக்கிறீங்க முத்து. நீங்கள் எனக்கு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே இருக்கு முத்து, நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது. சரஸ், நான் கூட உனக்கு அம்மா மாதிரி தான். இங்கே பார், கால் பண்ணி கேட்பேன், நீ நல்லா படிச்சிருவ, நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவ, நீ நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். ஆனால் டைமுக்கு சாப்பிட்றதையும் தூங்குறதையும் நீ செய்யறியா இல்லையான்னு நான் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன், செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரஸ். தேங்க்யூ முத்து, தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ். டைம் ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க, நாளைக்கு மீட் பண்ணுவோம், வரேன், பாய். ரோஜா ரோஜா உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் ரோஜா ரோஜா. அடி சொருப்பாள நாய, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாடான்னு சொன்னாக்க ரோசாவாமே ரோசா. எவடா அவ? எவ?
ஐயோ கிளவி வெத்தலை பாக்கு கேட்டாலே கனவுல கூட திட்டுற மாதிரியே இருக்குதே. ஐயோ போய் முதல்ல வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும் கிளவிக்கிட்ட.